இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஃப்ராக் வந்து ஒரு பர்த்டே ஃப்ராக் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு பர்த்டேக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டின்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து நெட் ஃபேப்ரிக்கு உள்ளே நீங்கள் சாட்டின் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த சாட்டின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கே வந்து சாட்டின் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து லைஃப் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜப்பான் சாட்டின் சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஜப்பான் சாட்டின். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஷைனிங் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளோயாக தான் இது இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இழுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு துணி வந்து நகலவும் செய்யாது. ரொம்பவே வந்து இது குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து சாட்டின் யூஸ் பண்ணி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறோம், இல்லை சாரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜப்பான் சாட்டின்னு நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸும் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோக்கலாக இருக்கும். இப்படி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து அப்படியே நமக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து துணி நகல்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாட்டின் ஃபேப்ரிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நெட் ஃபேப்ரிக் டிசைனர் நெட்க்கு உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா இது கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் மெயின் ஃபேப்ரிக்காக கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட் டைப்பில் தான் நான் இதை கட் பண்ணி ஃப்ராக் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். ஸோ லைனிங் வந்து நான் காட்டன் எடுத்திருக்கேன். எதனால் காட்டன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பால் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால காட்டன் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளஃபியாக நமக்கு இருக்கும். நம்ம வந்து இதுக்கு கிரேப்பே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ளோயியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு நல்லா அப்படி பால் கவுன் நல்லா கொடை மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காட்டன் போய்க்கோங்க. ஸோ நான் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கை வந்து ஹாஃப் சர்க்கிள் அம்பர்லாலையும் மெயின் ஃபேப்ரிக்கை ஃபுல் சர்க்கிள் அம்பர்லாலையும் கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கையும் நீங்கள் ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ரொம்பவே வந்து அது ஃப்ளஃபியாக இருக்கும், உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் நான் வந்து இதை ஹாஃப் சர்க்கிள்லையும் இதை வந்து ஃபுல் சர்க்கிள்லையும் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 2 வீடியோஸ்க்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அம்பர்லா ஸ்கர்ட்டோடைய ரேடியஸ் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம வந்து ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நமக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ எவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு மெயின் ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செஸ்ட் சைஸ், நான் என்ன சைஸோடைய பொண்ணுக்கு கட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் வந்து 26 இன்ச்சஸ் சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இவங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து 24 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம வந்து ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 24 இன்ச்சஸ். ஓகே, ஸோ நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா R ஈக்குவல் டு வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2π. இதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா. ஸோ நமக்கு வேஸ்ட் ரவுண்ட் என்ன 24 இன்ச்சஸ், 2π என்ன 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வேணும், டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதில் ரொம்ப நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 24 டிவைடட் பை 6.28 இல்லை. ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 3.82 இன்ச்சஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ நம்மளுடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது 3.82 ஃபார் ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா. ஓகே,
ஃபுல் சர்க்கிளுக்கு நமக்கு வந்து 3.82 வந்து ரேடியஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணுங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, நம்மளுடைய ரேடியஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஃபுல் லென்த் இல்லையா. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் கால்குலேஷன் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரேடியஸ் என்ன 3.82. ஸோ எனக்கு வந்து ஃபுல் லென்த், அதாவது இந்த ஸ்கர்ட்டோடைய ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ் எனக்கு வேணும். ஸ்கர்ட்டோட ஹைட்டு 30 இன்ச்சஸ் போதும். இது நம்ம வந்து ஸ்மோக்கி ஃப்ராக் பண்ணுறனால நான் வந்து 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், ஏன்னா ஃபேப்ரிக் வந்து சிங்க் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, 37.8 வருது இல்லையா. ஸோ நான் வந்து 38 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 38 இன்ச்சஸ் வந்து எனக்கு அந்த கோனில் நம்ம ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கோன் ஷேப்லேருந்து கீழே லென்த் வரைக்கும் எனக்கு வந்து 38 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வந்து எனக்கு வேணும். ஸோ இது வந்து ஒன் ஃபோல்டில் வந்து நமக்கு 38 இன்ச்சஸ் வேணும். நம்ம ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்க்கு எத்தனை ஃபோல்டாக வந்து ஃபேப்ரிக்கை போடுவோம், 4 ஃபோல்டில் போடுவோம் இல்லையா. ஸோ 38 இன்ச்சஸ் இன்ட்டு 4 ஃபோல்டு, 4 ஃபோல்டில் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வேணும். ஸோ 152 இன்ச்சஸ் இன் மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 39ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3.9 மீட்டர்ஸ் வேணும். எதுக்கு, 360 டிகிரி ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு நமக்கு 3.9 மீட்டர்ஸ், அதாவது 4 மீட்டர் ஃபேப்ரிக். ஸோ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து ஒரு 4 மீட்டர் ஃபேப்ரிக் ஒன்லி ஃபார் ஸ்கர்ட் பார்ட், ஸ்கர்ட் ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்க்கு மட்டும் நமக்கு ஒரு 4 மீட்டர் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் டாப் பார்ட்டுக்கு, அதாவது பாடிஸ் பார்ட்டுக்கு ஒரு 1/4 மீட்டரோ 1/2 மீட்டரோ அது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மெயின் ஃபேப்ரிக் இதுதான் நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டுடைய மெயின் ஃபேப்ரிக் இல்லையா. இது வந்து நம்ம ஒரு 4 மீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து லைனிங் நான் எப்படி கட் பண்ண போகிறேன், ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுவும் வந்து 4 மீட்டர் தான் எடுக்கணும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட் தான் நான் இன்னர் லைனிங் கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இதில் பாதி எவ்வளவு, 2 மீட்டர் இல்லையா. ஸோ எனக்கு 2 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து நான் லைனிங்கில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வேணுங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணி ஃபேப்ரிக் எடுத்தாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைனிங்கை வந்து ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேப்ரிக் வந்து 2 ஃபோல்டில் இருக்கணும் இல்லையா. ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டாக பண்ணணும்னா 4 ஃபோல்டில் இருக்கணும். ஸோ நான் 2 ஃபோல்டில் நம்மளோட ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எப்படி பிளேஸ் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும். ஸோ நான் அந்த மாதிரி ஓப்பன் சைட்லேயே எனக்கு இருக்கிற மாதிரியே நான் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோன் மாதிரி இங்கே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து நம்ம சைடில் வந்து ஃபோல்டட் வச்சுருக்கேன், ஆப்போசிட் சைடில் 4 லேயரில் வந்து நமக்கு ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ரேடியஸ் வந்து மார்க் பண்ணணும். எதுலேருந்து மார்க் பண்ணணும், கோன்லேருந்து மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்மளுடைய ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 3.8 பார்த்துருக்கோம் இல்லையா. 3.82 வந்து நம்மளுடைய ரேடியஸ் ஃபார் எதுக்கு, ஃபுல் சர்க்கிளுக்கு 3.82. இப்போ நமக்கு வந்து ஹாஃப் சர்க்கிள் தான் இது போட போகிறோம். ஸோ இப்போ ஹாஃப் சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 3.8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும், 7.6 இன்ச்சஸ்க்கு நம்மளுடைய ரேடியஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து, இந்த கோன் பாயிண்ட்ல இருந்து 7.6 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்பை வந்து நம்ம மாற்றக்கூடாது, இப்படியே நம்ம வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த 7.6 மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து 7.6க்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு ராங்காக வரும். ஸோ எப்பவுமே நம்ம இந்த கோனை வந்து பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம சர்க்கிள் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம், 34 இன்ச்சஸ் வந்து ஸ்கர்ட்டோடைய ஹைட்டு
வெயிஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மேலே வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 7.6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 34 + 7.6 இன்ச்சஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 41.6 இன்ச்சஸ் வருது இல்லையா. ஸோ இந்த 41.6 வந்து நம்ம 42 கூட வச்சுக்கலாம், ஏன்னா லென்த் நம்ம மடிச்சு கூட தைச்சுக்குவோம் இல்லையா. ஸோ இந்த 42 இன்ச்சஸ் இந்த கார்னர்ல இருந்து நம்ம பேஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ டேப் வந்து இந்த கார்னர்ல கோன்ல தான் இருக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து 42 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு லைனிங் தானே ஷார்ட்டா வேணும் அப்படின்னா கூட நீங்க 41 கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 41 மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்குடைய ஹைட் வந்து நம்ம இதில் எக்ஸ்ட்ரா பெருசாக தான் கட் பண்ணியிருக்கோம், 41 இன்ச் அப்படிங்கிறது. ஸோ அதாவது 34 தான் நம்ம இதில் கட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்மோக்கி வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம், மெயின் ஃபேப்ரிக்கில் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக. ஏன்னா நான் வந்து நல்லா பெருசாக எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் லாங் கவுனா, அதனால. ஸோ 41 இன்ச்சஸ் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து டேப்பை வந்து இங்கே வச்சு தான் இந்த மாதிரி 41 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இங்கே டேப் வச்சுக்கிறேன். ஸோ நான் 41 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி டேப் வந்து இங்கே வச்சுட்டு 41 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு லைனிங்க்கு கொஞ்சம் கட்டு வரும், சாரி ஜாயிண்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 41 இன்ச்சஸ்க்கு லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேஸ்ட் ரவுண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காட்டன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக வந்து நீங்கள் சீம் கொடுக்காமலேயே இந்த வேஸ்ட் ரவுண்டே வந்து நமக்கு சீம்க்கு ஆட் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் காட்டனாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது அந்தளவுக்கு ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆகாது இல்லையா. ஸோ ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சீம் ஜாயின் பண்ணல, 1 இன்ச் 1 இன்ச்சு, அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச்சு டவுனில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நம்ம இந்த மாதிரி ரேடியஸ் மார்க் பண்ணும்போது சீமையும் ஆட் பண்ணி ஃபார்முலாவில் போடலாம்ல வேஸ்ட் ரவுண்ட் கூட. அதாவது இப்போ நமக்கு வந்து எப்படி வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 24 இன்ச்சஸ் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம சீம் வந்து 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம 28 இன்ச்சஸை ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணலாம். பட் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன மிஸ்டேக் வரதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேஸ்ட் ரேடியஸ் வந்து ஜாஸ்தியாக மார்க் பண்ணுவோம் இல்லையா. இன்கேஸ் அந்த ஃபேப்ரிக் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து பெருசாக கட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நமக்கு வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம கரெக்டாக நம்ம வேஸ்ட் ரவுண்ட் இதுவே வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஆகாத கண்டிஷனுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கட் பண்ணும்போது நமக்கு அது மிஸ்டேக் வர வாய்ப்பு கிடையாது. ரொம்ப பெருசாக வெட்டிட்டோம் அப்படின்னா தான் ப்ராப்ளம். குட்டியாக வெட்டினா நம்ம நெக்ஸ்ட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லைனிங் பார்ட் வந்து ஹாஃப் சர்க்கிளில் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும் இல்லையா. ஸோ ஜாயிண்ட் போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஜாயினிங்கும் வந்து லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து அதை கூட நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஸ்ட்ரெயிட் பீஸுங்கிறனால நம்ம ஜாயின் போடுற பீஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். இந்த கிராஸ் பீஸை கொண்டு வந்து நம்ம ஜாயின் போட்டக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி கிராஸ் பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து 1/2 இன்ச் வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா இது ரெண்டையும், அதுக்காக நம்ம 1/2 இன்ச் வந்து அலவன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எனக்கு ஃபோல்டிங்கில் இருக்கிறனால நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும் இல்லையா. ஸோ இந்த ஏரியா நம்ம போடும்போது இந்த ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி கார்னர் ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதையும் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எதுக்கு பின் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். எந்த சைடை வந்து எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டவுட் வராமல் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து இதை அப்படியே டர்ன் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து
அந்த ஜாயிண்ட் இல்லாத சைடு வந்து பேக் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இப்படி நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஜாயிண்டோட இந்த பின் அப்படியே இருக்கட்டும், நம்ம கட் ஸ்டிச் பண்ணும்போது அதை எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம எவ்வளோ டிகிரியில் கட் பண்ண போகிறோம்? 360 டிகிரி ஃபுல் அம்பர்லால கட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபேப்ரிக் ஃபோல்டு எத்தனையாக இருக்கணும்? 4 ஃபோல்டில் நம்மளுடைய ஃபேப்ரிக் இருக்கணும். ஸோ இதில் நான் வந்து 4 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும்? 3.9 மீட்டர்ஸ் வேணும். நான் பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிளுக்கு 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஃபோல்டை சேம் நம்ம அதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி லே பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 ஃபோல்டை க்ராஸில் மடித்து போட்டால் நமக்கு எவ்வளோ லேயர்ஸ் வரணும்? இதில் வந்து 4, இது ஒரு 4, 8 லேயர்ஸில் நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து மடித்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை உதறி இந்த மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் காட்டன் இல்லாத மற்ற ஃபேப்ரிக்ஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு பின் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்த துணி வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ரேடியஸை நம்ம ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு, ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நமக்கு 360 டிகிரியில் இருக்கிறதுக்கு நம்ம ரேடியஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3.8 இன்ச்சஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே சேம் 3.8 இன்ச்சஸை இந்த கோன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த பார்ட்ல இருந்து, ஸோ இந்த பார்ட்ல இருந்து நம்ம 3.8 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 3.8 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. டவுன் பண்ணி 3.8 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வருது? 3 இன்ச்சஸ் வருது. ஸோ வந்து இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது 3 இன்ச்சஸ் வருது. நம்ம 8 லேயரில் போட்டிருக்கோம். ஸோ வந்து ஒரு லேயர் வந்து நமக்கு 3 இன்ச்சஸ் வருது. ஸோ 8 லேயருக்கு நமக்கு எவ்வளோ வந்துடும்? 24 இன்ச்சஸில் நமக்கு இதோடைய பேஸ் ரவுண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக, அதாவது ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னா இதே சேமி போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் வந்து டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும்? நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் பண்ணணும்? நம்ம வந்து 34 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ 34 இன்ச்சஸ் கூட இதை நம்ம வந்து 3.8 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 37.8 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்ம வந்து 38 இன்ச்சஸ்க்கு நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோன்ல இருந்து நம்ம 38 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். நமக்கு ஸ்கர்ட்டோட லென்த்து 30 இன்ச்சஸ் போதும். ஸோ இது நம்ம வந்து ஸ்மோக்கி ஸ்டிச் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து ஃபேப்ரிக் சிங்க் ஆகும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யூஸ்வலாக 4 to 5 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து டேப் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கேமராவில் கவர் ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ எனக்கு வந்து 38 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுற்றி வர நம்ம இந்த கோனையே வந்து பேஸ் பண்ணி 38 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கோனை பேஸ் பண்ணி தான் நான் ஃபுல் டேப்பையும் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 38 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபேப்ரிக் நமக்கு எத்தனை லேயரில் இருக்கு? 8 லேயரில் இருக்கு. நான் இது வந்து 60 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஜாயிண்ட் வரலை. ஸோ இதே இது நான் 44 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்காக இருந்தது அப்படின்னா எனக்கு இங்கே ஜாயிண்ட் வந்திருக்கும். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 44 தான் கிடைக்குது அப்படின்னா நான் ப்ரீவியஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா எப்படி ஜாயிண்ட் போடணும்னு, அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுக்கோங்க.
அப்படி இல்லை உங்களுக்கு 60 இன்ச்சஸ் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் 60 இன்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பான் சாட்டின் வந்து 60 இன்ச்சஸில் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல் சர்க்குலர் வந்து அம்பர்லா ஸ்கர்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ லைனிங்காக நம்ம வந்து ஹாஃபில் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் வந்து கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து 4 பீஸ் கிடைக்கும், 4 ஓப்பன் சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது நல்லாவே வந்து ஃபுல் லேயரில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹாஃப் அம்பர்லா ஸ்கர்ட்டை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம், ஃபுல் அம்பர்லா ஸ்கர்ட்டை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கவுனுடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிஸ் பார்ட் வந்து கட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம், அதாவது யோக் பார்ட்டை. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக பேக் பார்ட்டு தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கில் வந்து நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோடைய லென்த், யோக்கோடைய லென்த் பார்த்தீங்கன்னா நான் 12 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். தென் வித் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த சிங்கிள் ஃபேப்ரிக்கை அந்த மாதிரி நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்க்குற இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ நான் 5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க இது என்ன ஏஜ் குரூப்க்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதோட ஏஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஏஜும் வந்து அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்காது. ஸோ நான் இது ஏஜ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10-11 இயர்ஸ் ஆகுது. பட் அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 8 இயர்ஸோடைய பாடி மெஷர்மெண்ட் தான் செட் ஆகும். பட் லென்த் ஹைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அது ஒரு 10 இயர்ஸ் ஹைட் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். உங்களுடைய குழந்தையோடைய செஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அப்பர் செஸ்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து 26 இன்ச்சஸ் இருக்கிறனால நான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து 5 இன்ச்சஸ்லையும் ஆர்ம் ஹோல் வந்து சேம் 5 இன்ச்சஸும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த ஆர்ம் ஹோலில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு வந்து நெக் வித் வேணும் இல்லையா, ஸோ நான் 2 இன்ச்சஸ் வந்து நெக்குடைய வித் கொடுத்துக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வரைக்கும் ஓகே தான் இல்லையா. ஸோ 2 இன்ச்சஸும் ஃப்ரண்ட்டுடைய நெக்கு டெப்த்து நான் 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதையும் நம்ம இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து வி நெக் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வி நெக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு வி நெக் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ஆர்ம் ஹோல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ இன்ச்சஸ் 26 இன்ச்சஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம அப்பர் செஸ்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 26 டிவைடட் பை 4 இல்லை. ஸோ நமக்கு வந்து 6.5. ஸோ 6.5 இன்ச்சஸ் வந்து நம்ம செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் 6.5 இன்ச்சஸில் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சீம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 1 இன்ச் வந்து சீம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம், 24 இன்ச்சஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு 6 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சீம் வந்து 1 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய லைனிங் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் பார்ட்டுடைய லைனிங் நம்ம கட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கும் அதே மாதிரி நான் வந்து 18 இன்ச்சஸ் வித்லையும் 12 இன்ச்சஸில் வந்து லென்த் இருக்கிற மாதிரி
பேக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு நம்மளுக்கு பார்க்க இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். எதனால அப்படின்னா நம்ம பேக்கில் வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 1 இன்ச்சை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷேப் வந்து ஆர்ம் ஹோல் அப்படியே ட்ரா பண்ணிடலாம். ஸோ பாடிஸ் பார்ட்டையும் அப்படியே ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம நெக் இல்லையா, ஸோ நெக்குடைய வித்தை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்குக்கு வந்து நம்ம எவ்வளோ டீப் கொடுக்கணுங்கிற நெக்கை வந்து நம்ம நெக் டீப் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து நான் நெக் டீப் கொடுத்துக்கிறேன். ஸோ 2.5 3 இன்ச்சஸே கொடுக்கலாம். நான் 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பேக்கும் வந்து V கொடுக்குறீங்கன்னா V கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை நீங்கள் ரவுண்டு கொடுக்குறீங்கனாலும் ரவுண்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுக்கணும். ஸோ நான் மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம பேக் பார்ட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 ஃபேப்ரிக் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எதனால சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த பபிள் மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸஸாக வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 இன்ச்சஸில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வித் வந்து ஒரு 15-16 இன்ச்சஸ்க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஃபேப்ரிக்கையும் நான் அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்டட் சைட் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவுடைய ஹைட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ஸ்லீவுடைய ஹைட்டு நான் 5 இன்ச்சஸ் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெவல் பண்ணிவிட்டு 5 இன்ச்சஸ் எனக்கு ஸ்லீவ் லென்த் வேணும். நான் அந்த லென்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து கேப் லென்த்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ கேப் லென்த்துடைய ஃபார்முலா நம்மளுடைய செஸ்ட் டிவைடட் பை 12 போடுவோம் இல்லை. ஸோ இதில் நமக்கு செஸ்ட் வந்து 26 இன்ச்சஸ் டிவைடட் பை 12 போட்டோம்னா 2.1 வந்து நமக்கு கேப் லென்த்து. ஸோ மேலே இருந்து 2.1க்கு நம்ம கேப் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த லைனில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைனில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருப்போம், 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இதில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் சீம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் ஸ்லீவ் கட்டிங்கில் சீம் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க. இதில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸ்லீவ் ரவுண்டுக்கு தான் நம்ம வந்து சீம் வந்து கொடுக்கணும். இந்த மெத்தட் நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ மேலேருந்து இந்த மாதிரி நம்ம அந்த 6.5க்கு ஒரு கிராஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஸ் லைன் மிட் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மிட் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த லைனுடைய 2 மிட் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஸ்லீவுடைய கர்வ் கொடுக்கறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சீம் கொடுக்கணும். நீங்கள் பாடிக்கு எவ்வளோ சீம் கொடுத்துருக்கீங்க, 1 இன்ச்சுனா 1 இன்ச், 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச் சீம் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம மேலேருந்து ஒரு 1 to 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவுடைய
அந்த கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஹாஃப் இன்ச்சும் இந்த ஹாஃப் இன்ச்சும் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ரவுண்டையும் இந்த ஆர்ம் ரவுண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து சென்டரில் நாச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் ஸ்லீவ்க்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து நம்ம யோக் பார்ட், அதாவது டாப் ப்ளவுஸ் பார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கும் வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ஒரு 5-6 இன்ச்சு பெருசாக எடுத்துக்கோங்க. ஹைட் வைஸும் சரி, வித் வைஸும் சரி. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்லீவும் வந்து நம்ம வந்து ஸ்மோக்கியில் தான் பண்ண போகிறோம், குட்டி குட்டியாக பபிள் வச்ச மாதிரி. ஸோ ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான். மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் ரொம்பவே பெருசாகவே எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா, சின்னதாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பெருசாகவே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிசைனர் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெயிஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நம்ம அந்த பெல்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நீங்கள் ஏதாவது கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இருக்கிற ஃபேப்ரிக்லேயே நம்ம வந்து பிளெயினாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வேறு ஏதாவது ஏஜ் குரூப்புக்கு உங்களுடைய அப்பர் செஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து இதை வந்து நான் பார்ட் 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ பார்ட் 2ல் வந்து இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.